காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட முயற்சி செய்யும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் பென்னாகரம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், தற்போது நடைபெறக்கூடிய போராட்டத்தினுடைய பின்னணி என்ன? தேவா, தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் தற்பொழுது ஒகேனக்கலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழகத்தின் மீது தண்ணீர் போர் தொடுக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே மேகதாது என்னும் இடத்தில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று வாகன பேரணியும் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. அதாவது காவிரி வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள நிலையில் காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இனத்தில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு தற்பொழுது நிதியும் ஒதுக்கியுள்ளது. இன்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று தமிழகத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் இந்த காவிரியில் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட உள்ள விவசாயிகள் மற்றும் நாமக்கல், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று பென்னாகரம் மடம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக பிறகு வாகன பேரணியாக சென்று தற்பொழுது ஒகேனக்கல் பகுதியில் பேருந்து நிலையம் அருகே இப்ப கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது மத்திய அரசும் மறைமுகமாக இதுக்கு ஆதரவு தருவதாகவும் கர்நாடகத்தில் எதிர்கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி மேகதாட்டு அணை கட்ட வலியுறுத்தி நடைபயணம் நடத்துகிறது. கர்நாடகத்தில் ஆளும் பாஜக கட்சி எதிர்கட்சியாக காங்கிரஸ் கை கொடுத்து தமிழகத்திற்கு தண்ணீர் உரிமையை மறுக்கும் வகையில் செயல்பட்டு வருகின்றது. மத்திய அரசும் இதுக்கு பாராமுகம் காட்டுகிறது என விவசாயிகள் குற்றச்சாட்டுகின்றனர். அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட குடிநீர் ஆதாரமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அணை கட்டினால் இந்த திட்டம் செயலற்ற நிலையில் இருக்கும். அதே போல இந்த காவிரி உபரி நீரை தருமபுரிக்கு மோட்டார் மூலம், பம்பிங் மூலம் ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டம் தொடர்ந்து விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்பொழுது இந்த அணை கட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு வராது, பாலைவனமாக மாறிவிடும் என்று விவசாயிகள் பெரும் அச்சத்தோடு தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதில் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களிலும் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது கண்டன பேரணி நடத்தி கொண்டிருக்கின்றனர். தேவா, மேகதாது அருகே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் கர்நாடக அரசுடைய தமிழக விரோத போக்கை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் கர்நாடகா சட்டப்பேரவையிலும் தமிழக அரசுடைய கண்டன தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது தமிழக விவசாயிகள் தரப்பில் கர்நாடகாவுடைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பான விரிவான தகவலை பயந்து கேட்டீங்க சுகுமார். தகவல்களுக்கு நன்றி.